Okay, so now we are going to take the analysis the recent years of UPSC mains examination 2025 questions GS1 Indian societies. How does smart cities in India address the issues of urban poverty and distributive justice? இப்போ இந்த இடத்துல முக்கியமான கீவேர்டு அட்ரஸ் பண்ணுற வேண்டிய இடத்துல என்னன்னா இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்மார்ட் சிட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது எப்படி இந்தியாவில் அர்பன் பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணும், எப்படி ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த அர்பன் பாவர்ட்டி? அர்பன் பாவர்ட்டி அப்படின்னு என்னென்னா சரியான லிவிங் கண்டிஷன் இல்லாத ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறது. எப்போ வேணாலும் டிசாஸ்டர் வரலாம், ஃப்ளட் வரலாம், அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் வரலாம், வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரலாம், எப்போ வேணாலும் ஃபுட் ஸ்கேர்சிட்டி வரலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறது. தென் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருக்கிறது, ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வெரி வெரி லோ ஏஜஸ், ஹை ரெண்டல் இன்ஃப்ளேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது. தென் சோஷியல் ப்ரொடக்ஷன்ஸ், பெரிய லெவலில் ஹை கிட்னாப்பிங்ஸ், ஹை ட்ரக்ஸ் டிராஃபிக்கிங், ஹை ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆர்கன் டிராஃபிக்கிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள். தென் அதுக்கப்புறம் கூடிய முக்கியமான ஏரியாஸ் என்னென்னா லிவிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருக்கிறது, அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதையும் தாண்டி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, ப்ராப்பர் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, ஹெல்த் ஆக்சிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, இது மூலமாக எஜுகேஷன் ஆக்சிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே என்ன பண்ணுவோம், அர்பன் பாவர்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டே இருக்குது. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி இந்தியாவில் அர்பன் பாவர்ட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய இன்டென்சிவான ப்ராப்ளமாக இந்தியாவை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே அர்பன் பாவர்ட்டி நம்ம சரி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த செஞ்சுரியில் இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த அர்பன் பாவர்ட்டியை சரி பண்ணுற மூலமாக சோஷியல் ஜஸ்டிஸை கொடுக்க போகிறோம். சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்னென்னா ஒரு ஹியூமன் எல்லா சுச்சுவேஷன்லையுமே எல்லா அட்மாஸ்பியர்லையுமே அவனுடைய லைஃப்பை டிக்னிட்டியோட, ரெஸ்பெக்டோட, ரெஸ்பான்சிபிளோட அவனுடைய கண்ட்ரியில் அவன் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பினஸாக இருக்கிறதுக்கான அட்மாஸ்பியரை கொடுக்கறது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன பண்ண முடியும், இப்போ நான் சொன்ன இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுற மூலமாக சரி பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்மார்ட் சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ நான் சொன்ன நிறைய ஃபேக்டர்ஸோடைய இஷ்யூஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின்ஸ் தான் ஹவு டஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ் address the issues of urban poverty and ensure the justice, social justice in India. Okay, ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு கிறிஸ்பாக ஒரு அவுட்லைன், ஒரு ஆன்சரை எப்படி நம்ம ஒரு அவுட்லைனாக கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல எப்பயும் ஒரு ஆன்சர் எழுதும்போது அதில் முக்கியமான தீம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ஸ்மார்ட் சிட்டிஸ் ஸ்மார்ட் சிட்டி பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் அப்படிங்கிறது உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபெனாமினாவாக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 100 பேரில் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 பேர் எங்கே இருக்காங்கன்னா இந்த சிட்டிஸில் தான் இருக்காங்க, இந்த சிட்டிஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு யூஎன் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இந்த யூஎன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 2060 இது என்ன ஆகலாம், இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகலாம், இந்த 60% பாப்புலேஷன் ஆகலாம், மோர் தென் 60% பாப்புலேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேர் சிட்டிஸில் ஆக்குபைட் ஆகக்கூடிய அந்த இடங்களில் நம்ம பேசிக்கான அமெனிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணல அப்படின்னா அது என்டையர் பீப்புளோடைய சோஷியல் ஜஸ்டிஸை மிகப்பெரிய லெவலில் கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ணும். எவ்வளோ என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட் சிட்டிஸ் கொடுக்குற மூலமாக நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இன்ட்ரடக்ஷன் என்ன பண்ணலாம், மாதிரி யூஎன் ரிப்போர்ட், வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட், இல்லை ஸ்மார்ட் சிட்டியோடைய ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் எழுதி என்ன பண்ணலாம், நம்ம இந்த கொஷின்ஸை நம்ம ஒரு பிக்கப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். தென் வேற எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கே இருக்கா, நெக்ஸ்ட் வேற எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா அந்த கொஸ்டினுடைய கீவேர்ட் 3 கீவேர்ட் இருக்கு. என்னது, ஸ்மார்ட் சிட்டிஸ், அப்புறம் அர்பன் பாவர்ட்டி, அப்புறம் தேர்ட் வேர்ட் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், இல்லையா? இந்த மாதிரி 3 கீவேர்ட் இருக்கு. இந்த 3 கீவேர்டு என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர்ல அட்ரஸ் பண்ணணும். அப்போ இந்த 3 கீவேர்டை பற்றி எழுதணும். அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் பற்றி என்ன பண்ணியிருப்போம், இன்ட்ரோடக்ஷன்ல எழுதியிருப்போம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் எழுதியிருப்போம். இப்போ நம்ம மெயினாக எழுத போகிறோம்னா நம்ம இந்த 2 ஏரியாவை என்ன பண்ண போகிறோம், அட்ரஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 2 ஏரியாவை அட்ரஸ் பண்ண முன்னாடி என்ன பண்ண போகிறோம், அர்பன் பாவர்ட்டி பற்றி எழுத போகிறோம். அப்போ அர்பன் பாவர்ட்டினா என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்பன் பாவர்ட்டி. அப்போது நீங்கள் நிறைய ஃப்ளோ சார்ட் மாதிரிலாம் போட்டு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்சர், அர்பன் பாவர்ட்டி,
how to reduce urban poverty, how to reduce, இல்லை how to address, அந்த கொஸ்டினுக்கு கேவிடே தானே, how to address urban poverty. ஃபர்ஸ்ட் என்ன, அப்போ என்ன மாதிரி பாவர்ட்டிஸ் இருக்கு நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட், லிவிங் ஸ்டாண்டர்டை ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் எழுத மாதிரி இருந்தால் பக்கத்தில் இந்த கீவேர்டு போட்டால் அது ஆன்சர் ஆகிடும். என்ஷூர் லிவிங் ஸ்டாண்டர்ட், living standard of citizens, ensure living standard of citizens. Example, Pradhan Mantri Awas Yojana. Okay, so என்ன பண்றோம் நம்ம இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமா ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அகமதாபாத்ல என்ன பண்ணியிருக்கோம், 10,000 ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக, இந்த மாதிரி ஸ்லம்ஸ் ஏரியாவில் கூடிய பீப்புளுக்காக. இதான் கேஸ் ஸ்டடிஸ். இந்த மாதிரி அகமதாபாத்தில் 10,000 ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், இதுக்காக ஸ்லம்ஸ் பீப்புளுக்காக. ஓகே, இப்படி தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி அர்பன் பாவர்ட்டியை அட்ரஸ் பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் என்ன பண்ண போகிறோம், அப்ஹோல்ட். இந்த மாதிரி என்ஷூர், அப்ஹோல்ட், எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரொவைட், இம்ப்ரூவ், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ரெடி வச்சு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அப்ஹோல்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், அப்ஹோல்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். இது ஒரு மாடல் ஆன்சர் தான், நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அவசியம்லாம் கிடையாது. பட் இது ஒரு மாடலை வச்சு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சரை நீங்கள் உருவாக்குங்க. எக்ஸாம்பிள், ஆப்ரேஷன் மஸ்கான், ஆப்ரேஷன் மஸ்கான். ஆப்ரேஷன் மஸ்கான் ஒன்றும் கிடையாது, நிறைய சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய சுரங்கத்தில் வேலை செஞ்சுருக்காங்க, செங்கல் சூழலில் வேலை செஞ்சுருக்காங்க, நிறைய கம்பெனிஸில் வேலை செஞ்சுருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து நிறைய டீம் ஒர்க் கூட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தைங்களை மீட் எடுத்திருக்காங்க. அவங்கள காப்பாற்றி வண்டி என்ன பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான கேம்பஸில் அவங்கள ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஆப்ரேஷன் மாதிரி தான் ஆப்ரேஷன் மஸ்கான். அப்போ சோஷியல் ஜஸ்டிஸை அட்ரஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல இந்த அர்பன் பாவர்ட்டினா என்ன சொல்லியிருப்பேன் இல்லையா, அர்பன் பாவர்ட்டினா என்ன, இது நீங்கள் தெரிஞ்சாதான் நீங்கள் ஆன்சரில் கொண்டு வர முடியும். அர்பன் பாவர்ட்டினா என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் என்ன, லிவிங் ஸ்டாண்டர்ட், புவர் லிவிங் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், இதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். புவர் லிவிங் ஸ்டாண்டர்ட். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன, லேக் சோஷியல் ப்ரொடக்ஷன். ஓகே, லேக் சோஷியல் ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன, ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் இது தேர்டா, இது செகண்டா, அது ஃபோர்த் என்ன, ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் வேறு என்ன ஆகும், அண்டு புவர் டிரான்ஸ்போர்ட்ஸ். வேறு என்ன, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. அண்ட் வேறு என்ன, வேறு எங்கே எழுதலாம், இங்கே எழுதலாம். அண்ட் inadequate constructions. inadequate construction கிடையாது, ஸ்கூல் கிடையாது சரியா, காலேஜ் கிடையாது சரியா, பப்ளிக் டாய்லெட் கிடையாது சரியா, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி புவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இதுதான் இப்போ அர்பன் பாவர்ட்டி. அப்போ நம்ம கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அப்போ கொஸ்டினை புரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான ஆன்சர் எழுத போகிறோம். அதுதான் இங்கே எழுத போகிறோம், இங்கே. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோன்னா, லிவிங் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாச்சு. என்னது, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமாக அகமதாபாத்தில் 10,000 ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு, அது மூலமாக ஸ்லம்ஸ் இருக்கக்கூடிய பீப்புளை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அது ஒரு பெரிய லிவிங் ஸ்டாண்டர்ட் பூஸ்ட் பண்ணுற மாதிரி. செகண்ட் என்ன, இந்த சோஷியல் ஜஸ்டிஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆப்ரேஷன் மஸ்கான் மூலமாக நிறைய குழந்தைங்களை சேஃப் கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் என்ன, அங்கே விஷயம் என்ன எழுதியிருந்தோம். ஓகே, அப்போது நம்ம இதை அட்ரஸ் பண்ணிட்டோம், அண்ட் இதை அட்ரஸ் பண்ணிட்டோம். அடுத்து வேறு என்ன அட்ரஸ் பண்ணலாம், இதை அட்ரஸ் பண்ணலாம், inadequate constructions. அப்போ என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் to improve basic amenities
amenities to poor region. என்ன மாதிரி பேசிக் அமெனிட்டிஸ்? பில்டிங், ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ். அப்போ என்ன பண்ணும்? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா பெட்டி பச்சு, பெட்டி பச்சு, பெட்டி பத்தோ, கேர்ள்ஸ் எஜுகேஷன்ஸ். கேர்ள்ஸ் எஜுகேஷன்ஸ் என்ன பண்ணலாம்? ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் கட்டலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன கட்டலாம்? அண்டு ஃபாலோவிங், லாஸ்ட்டாக நம்ம ஃபாலோவிங் menstrual hygiene judgment, menstrual hygiene judgments. அபெக்ஸ் ஒரு ஆர்டர் இருக்குது. ஓகே, ஒரு கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் என்ன பண்ணலாம்? இது கொடுக்கலாம். ஓகே, அண்ட் ஃபோர்த் என்ன? டு டெவலப் transport connectivity. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? ஸோ டிரான்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ டிரான்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ண என்ன பண்ணணும்? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோடைய கோஆர்டினேஷன் மூலமாக நிறைய இடங்களில் ரோட் பில்ட் பண்ணுறது அண்ட் நிறைய ஷிப் பில்டிங் கொடுக்குறது, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. அது மூலமாக நிறைய டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி கனெக்ட் பண்ணி நிறைய அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் ஈஸியாக கூட்ஸ் இன்னொருத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறது. அண்ட் நிறைய ஸ்கூலில் கூடிய குழந்தைங்கள்லாம் ரோடு இல்லாதனால ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்கூல் ஏற்படுத்தி அவங்கள கொண்டு போகிறது. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் ரோட் மணிப்பூர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பீப்புள்கிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி நிறைய என்ஜிஓ சப்போர்ட் மூலமாக ஒரு 100 கிலோமீட்டர் ரோட் போட்டிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம்! கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு 100 கிலோமீட்டர் ரோட் போட்டிருக்காரு லோக்கலில். அப்போ நிறைய பீப்புள் அங்கே ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணுறக்கும், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுறக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்படி என்ன பண்ணலாம்? நிறைய அர்பன் சிட்டியில் நிறைய அமெனிட்டிஸ், பேசிக் அமெனிட்டிஸ் கொண்டு வர மூலமாக அவங்களுக்கு தேவையான அர்பன் பாவர்ட்டி என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். ஓகே, வேற என்ன அர்பன் பாவர்ட்டி அதில் பார்த்தோம்? ஓகே, இதை பார்த்துட்டோம். அண்ட் எஸ், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட், புவர் டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டோம். அண்ட் எஸ், இது ஒன்று லாஸ்ட்டாக எழுதுனா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. லாஸ்ட் 2. அப்போ இதில் ஃபோர்த் பாயிண்டா? ஃபிஃப்த் பாயிண்ட் எழுதலாம். ஓகே, இன்க்ரீசிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. எப்படி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம்? எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. அப்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்ன? ஆணை பெண் என்ன பண்ணுறோம்? நம்ம சமமாக கொண்டு போகிறோம். அப்போது அர்பனில் இந்த மாதிரி உமன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன மாதிரி பண்ணலாம்? அப்போ உமனை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும். அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக உமனை அந்த அர்பனில் அட்ராக்ட் பண்ணி அர்பன் எக்கனாமியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். எக்ஸாம்பிள் உரிமை தொகை திட்டம், அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஸ்கீம்ஸ். உரிமை தொகை திட்டம். ஓகே, அண்ட் புதுமை பெண் திட்டம். ஓகே, தாலிக்கு வந்தனம். இது ஆந்திர பிரதேஷ். இது ரெண்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்கீம்ஸையும் பாருங்கள், அந்த உமன்ஸை எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ஸ். ஓகே, தென் லாஸ்ட் பாயிண்ட் என்ன? அதில் பார்த்தது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நம்ம அர்பன் சிட்டியில் கொண்டு வந்துட்டோம். தென் எஸ், அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் பண்ணுற மாதிரி. அப்போ பூஸ்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸஸ். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸ் பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா மூலமாகவும் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் மூலமாக என்ன பண்ண போகிறோம்னா, ரூரல்லையும் நிறைய இடங்கள்லையும் பிரைமரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஹெல்ப் மூலமாக நிறைய இடங்களில் ஸ்கில் ட்ரைனிங் கொண்டு வந்து ஸ்கில் ட்ரைனிங் மூலமாக நிறைய யங்ஸ்டர்ஸை ஸ்கில்ஃபுல்லாக மாற்றி அவங்க மூலமாக என்ன பண்ணுறோம்? அவங்கள எக்கனாமியை அவங்களுடைய ஸ்கில் மூலமாக பூஸ்ட் பண்ண வச்சு அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் எஸ்பெஷலி கலெக்டர் ஆஃபீஸ்லையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையும் ஃப்ரீ டிஎன்பிசி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மூலமாக நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் அதில் கிளியர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க. அப்போ இது மூலமாக நிறைய பீப்புளை என்ன பண்ண முடியும்? மோட்டிவேட் பண்ணி நிறைய பீப்புளை ஹையர் பண்ணுற மூலமாக அந்த இந்தியாவுடைய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸையும் நல்ல ஒரு ரிச்சஸ்டான ஒரு பிளேஸை கொண்டு போக முடியும். அது மூலமாக என்ன பண்ண முடியும்? இந்தியாவுடைய அர்பன் பாவர்ட்டியை குறைக்க முடியும். ஓகே,
அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஸ்டின் அட்ரஸ் பண்ணியாச்சு. அப்போ செகண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன? செகண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன? இதுதான் செகண்ட் ஆஃப் கொஸ்டின். ஓகே, ஹவு திஸ் என்ஷூர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். அப்போ ஜஸ்டிஸ்னா என்னன்னா, ஜஸ்டிஸ் என்னன்னா ஜஸ்டிஸ். அப்போ என்ன மாதிரி ஜஸ்டிஸ் நம்ம என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்கு? ஓகே, ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன மாதிரி ஜஸ்டிஸ்? ஓல்டேஜ் பீப்புளுக்கான ஜஸ்டிஸ். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ்க்கான ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் வேற என்ன? சோஷியல் ப்ரொடெக்ஷன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், ஓல்டேஜ், ஜெண்டர் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஜஸ்டிஸ். இது எல்லாமே நமக்கு அர்பனில் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஜஸ்டிஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி திங்ஸ் கிளியர். இங்கே பாருங்க, இந்த மாதிரி அர்பன் பாவர்ட்டியில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் கொடுக்குற மூலமா சோஷியல் ஜஸ்டிஸ், அந்த ஆப்ரேஷன் மஸ்கல் மாதிரி நிறைய ஆப்ரேஷன் பண்ணி நிறைய குழந்தைங்களை காப்பாற்றுற மூலமா சோஷியல் ஜஸ்டிஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் பேசிக் அமெனிட்டிஸை கிரியேட் பண்ணி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிற மூலமா அண்ட் நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை கனெக்ட் பண்ணி நிறைய பீப்புள் அது மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சு அவங்களுடைய லைஃப் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுற மூலமா அண்ட் நிறைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ஹையர் பண்ணி நிறைய பேர்த்த எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு, எஸ்பெஷலி விமன்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களுடைய லைஃப் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுற மூலமா அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டாண்டர்டை அவங்களே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்கள கெப்பாசிட்டியான ஹியூமன் பீனாக மாற்றுறது மூலமாக என்ன பண்ண முடியும்? நிறைய சோஷியல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ண முடியும். இது மூலமாக உமன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ஹையர் பண்ண முடியும், சில்ட்ரன்ஸோடைய ப்ரொடக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இந்தியாவோடைய க்ரோத்தை என்ஷூர் பண்ண முடியும். தென் நிறைய ஓல்டேஜ் பென்ஷன்ஸ். ஓல்டேஜ் பீப்புளுக்கு தேவையான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஓல்டேஜ் பீப்புளுக்கு தேவையான பெடஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அர்பன் அப்படிங்கும்போது அந்த சிட்டியில் எல்லா பீப்புளும் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃபன் மால் போகிறீங்க, இல்லை ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு மூவி பார்க்க போகிறீங்கன்னா, அந்த மூவியோட ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த மூவியோட ஸ்டெப்ஸை எல்லாரும் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் பத்தாது. நிறைய பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? கிராம்பாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக வீல் சேரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும், ஈஸியாக அவங்கள கொண்டு போகிற மாதிரி சூட்டபிளான விஷயங்கள் இருக்கணும். அண்ட் நிறைய இடங்களில் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டாய்லெட்ஸ் இருக்கணும். நிறைய மென்டலி சேலஞ்சான, ஃபிசிக்கலி சேலஞ்சான பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அட்மாஸ்பியரை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொண்டு வரணும். இப்போது இதெல்லாமே சோஷியல் ஜஸ்டிஸ் நீங்கள் பெரிய லெவலில் திங்க் பண்ணவும் செய்யலை. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை திங்க் பண்ணவே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உமன்ஸ் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியுமா கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது அங்கே எவ்வளோ இடங்களில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ இடங்களில் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிகள் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஓல்டேஜ் பீப்புள் போகக்கூடிய இடங்களில் எவ்வளோ இடங்களில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ இடங்களில் மெடிக்கல் ஷாப் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெரி 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 லெஸ்ஸாக இருக்கனால அர்பன் அப்படிங்கிறது எல்லா பீப்புளும் தங்கக்கூடிய ஒரு இடமா இல்லை. அப்போ இந்த மாதிரி நிறைய பேசிக் கம்யூனிட்டிஸை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுற மூலமாக இந்த அர்பன் பாவர்ட்டியை குறைக்க போகிறோம். அது மூலமாக சோஷியல் ஜஸ்டிஸும் கிடைக்குது. அப்போது ஸ்மார்ட் சிட்டியில் ப்ராப்பரான ரோடு, ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ப்ராப்பரான எஜுகேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பரான ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராப்பரான அமெனிட்டிஸ் எல்லாம் செட் பண்ணுற மூலமாக நிறைய சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன பண்ண முடியும்? நம்ம என்ஷூர் பண்ண முடியும். அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணி முடிக்கிறோம். ஓகே, கன்க்ளூஷன் என்ன எழுதலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இது மூலமாக இந்த அர்பன் பாவர்ட்டி ரிமூவ் பண்ணி அர்பன் பாவர்ட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அர்பனை ஒரு டெவலப்டான ஒரு சிட்டியாக மாற்றி அது மூலமாக விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு எய்மை அடைய முடியும். அதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, அப்படி தானே? ஸோ பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடியது விக்ஷித் பாரத் 2047 என்ன பண்ண முடியும்? இதை நம்ம அடைய முடியும். It will help ensure விக்ஷித் பாரத் and along with international commitment. என்ன கமிட்மெண்ட்? Sustainable development goal. என்ன கோல்? 11 என்னது? 11 என்னன்னா, சிட்டிஸை சஸ்டைனபிளாக வச்சுக்கணும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி சிட்டிஸ் இருக்கணும், ஃப்ளட்டு வராத மாதிரி சிட்டிஸ் இருக்கணும், நிறைய ஸ்லம்ஸ் இல்லாத மாதிரி சிட்டிஸ் இருக்கணும், எந்த ஒரு பீப்புளுமே சிட்டிஸில் நடந்து போகிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருக்கணும், சேஃப்டிஸ் இருக்கணும், 24/7 எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், நல்ல எஜுகேஷன் செக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி டீச்சர்ஸ் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல டேலண்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் சிட்டி சஸ்டைனபிளாக இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 விஷயங்கள் நம்ம இது மூலமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் முடிக்கிறோம். பாருங்க, இன்ட்ரோடக்ஷன்லேருந்து நம்ம கன்க்ளூஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் முக்கியமான கீ பாயிண்ட்டை மட்டும் எழுதிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை நம்ம வேர்ட்ஸோட அலைன் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது என்ன பண்ண முடியும்? நமக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஓகே, இதுதான் அந்த கொஷின்ஸை அப்ரோச் பண்ணுற விதம். கிளியரா?
ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி அட்ரஸ் பண்ணது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம டேரக்டான கொஸ்டின்ஸ். The growing fast food industries that given their increase the health concerns in modern society. Illustrate your answer with Indian experience. அப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி இந்தியாவுடைய மாடர்ன் சொசைட்டியை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி இம்பேக்ட் பண்ணுது? அப்போ என்ன பண்ணா, இப்போ எப்படி ஹவு டஸ் ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இம்பேக்டிங் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு என்ன ஹெட்டிங் போட்டு என்ன பண்ணுங்க, 1 2 3 4 பாயிண்ட் எழுதணும். எடுத்து என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இதுக்கான சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ஸ் எழுதி தென் கன்க்ளூஷன், ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணணும், இதோடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் போடணும். இப்போ இதோடைய மாடல் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, அது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாட்டியும். ஹவு டு யூ அக்கௌண்ட் ஃபார் க்ரோவிங் ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் given that they are increase the health concern in modern society? Illustrate your answer with the Indian experience. ஓகே, இதுதான் அதோடைய கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நம்ம அதோடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஒரு மாடல் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஒரு நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த கொஸ்டினோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி போடலாம்னா, WHO ரிப்போர்ட் படி உலகத்தில் ரொம்ப அதிகமான அளவுக்கு ஒபிசிட்டிஸ் அண்டு டயபெட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கு. WHO ரிப்போர்ட் படி உலகத்தில் ஒபிசிட்டிஸ் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் பிபி அண்ட் ஹார்ட் டிசீஸ், டொபாக்கோ, கேன்சர்ஸ், டொபாக்கோவில் வரக்கூடிய கேன்சர்ஸ், இதனால் உலகத்தில் ரொம்ப அதிகமான பீப்புள் சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லுவோம். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் என்னென்னா, நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிற மூலமாக, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் ஃபுட் கல்ச்சர் சேஞ்ச் ஆகிற மூலமாக, நம்மளுடைய டெய்லி லைஃபுடைய ஹேபிட் சேஞ்ச் ஆகிற மூலமாக என்ன ஆகும்னா, நம்ம அதனால் டிசீஸில் சஃபர் ஆகிறோம். அதான் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லுவாங்க. நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிற மூலமாக நமக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இந்த மாதிரி WHO ரிப்போர்ட் படியும், நம்ம இந்தியாவுடைய நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் படியும், இந்தியன்ஸும் அண்ட் வேர்ல்டு பீப்புளும் ரொம்ப அதிகமான அளவில் ஒபிசிட்டிலையும் டயபெட்டிஸையும் பாதிக்கப்படுறாங்க, ஹார்ட் டிசீஸில் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஒர்க்குடைய ப்ரொடக்டிவிட்டி குறையுது, அவங்களுடைய லைஃபோடைய குவாலிட்டிஸ் குறையுது. இது மூலமாக என்ன ஆகும்னா, ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அண்ட் அதர் பர்ஸ்பெக்டிவில் அந்த கண்ட்ரி என்ன ஆகும், சஃபர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா UPSC கேட்டிருக்காங்க. எப்பவுமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும், நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்களை கேதர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க முடியும். அது மூலமாக அந்த UPSCயோடைய அந்த பல்ஸ் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம எங்கே ஆரம்பிக்கலாம்னா, நம்ம WHO ரிப்போர்ட் படி ஆரம்பிக்கலாம், இல்லை நம்ம ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ரிப்போர்ட் படி ஆரம்பிக்கலாம், இல்லை சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அமெரிக்காவோட யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் படி ஆரம்பிக்கலாம், இல்லை நம்ம இந்தியாவுடைய நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸோட ரிப்போர்ட் படி ஆரம்பிக்கலாம், ICMR ரிப்போர்ட் படி ஆரம்பிக்கலாம். நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் மேக்ஸிமம் ரிப்போர்ட் படி, சர்வே படி அண்டு டெஃபினேஷன் படி ஆரம்பிக்கும் போது அது நல்ல ஒரு ஸ்கோரிங் பாயிண்டாக இருக்கும். ஓகே, ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் 25% ஆஃப் பீப்புள் ஒபிசிட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்டு ICMR ரீசெண்ட் ரிப்போர்ட் படி 101 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே அந்த பீப்புளோடைய லைஃப் ஸ்டைலோடைய குவாலிட்டியை குறைக்கிற மாதிரி இருந்தாலும் அது என்டையர் சொசைட்டியோடைய ஒரு ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு மந்தில் 30 டேஸ் இருக்குது. இந்த 30 டேஸில் ஒரு 25 டேஸ் வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 டேஸ் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஹார்ட் இஷ்யூஸ், தென் கிட்னி ப்ராப்ளம், தென் ஹெட்ஏக், தென் அதர் திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒபிசிட்டிஸ், then asthma and skin issues, இந்த மாதிரி நிறைய வேரியஸ் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டு இருந்தோம்னா என்ன ஆகுனா, இந்த ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஒர்க்கோடைய ப்ரொடக்டிவிட்டி குறையும் போது என்ன ஆகும்னா, இதனால் வரக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் இன்கம் குறையும். ஓகே, அவங்க வேலைக்கு போக முடியாது, ஸோ சம்பாதிக்க முடியாது. இதோட இன்கம் குறையும் போது என்ன ஆகும்னா, இது அவங்க லைஃப்பை இன்னும் என்ன பண்ணுன்னா ரொம்ப டீப்பாக இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு இன்கம் செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன ஆகிடும், ஹெல்த்தை பார்த்துக்க முடியாது. ஹெல்த்தை பார்த்துக்கணும் என்ன ஆகும், இன்னும் அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி என்ன ஆகும், இன்னும் சஃபர் ஆகும். இப்படி சஃபர் ஆகும்போது அங்கே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நமக்கு ஜிடிபி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்தியாவுடைய ஜிடிபி லெவல் குறையும். அப்போ இந்தியாவுடைய சோஷியல் குவாலிட்டிஸ் குறையும், இந்தியாவுடைய பீப்புளுடைய அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் குறையும். இதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு.
அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ நம்முடைய அந்த ஒர்க் கல்ச்சர், நம்முடைய அர்பனைசேஷன், நம்முடைய யூத் ஃபாலோ பண்ணக்கூடிய செலிபிரிட்டிஸ் அண்ட் நம்ம நம்ம விளம்பரத்தில் பார்க்கக்கூடிய ஹை பிராண்டட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்மளை ரொம்ப கேன்வாஷ் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி ஹை கலோரிஸ் ஹை ஃபேட் கண்டென்ட் நோக்கி போகக்கூடிய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு ராங் மோட்டிவேஷன் இருக்கிறதுனால இதனால அவங்களோட ஹெல்த்துங்கிறது பெரிய லெவலில் இஷ்யூ ஆகுது. இந்த இஷ்யூ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஃபியூச்சரை இம்பாக்ட் பண்ணுறதுனால அது மூலமாக ஃபியூச்சர் கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட் பாதிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அது இந்த கொஸ்டினுடைய கோர் கான்செப்ட். என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு மெயின் பாயிண்ட்டுக்கு போகலாம். மெயின் பாயிண்டில் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா அந்த ஹெட்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வை ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோவிங் டிஸ்பைட் ஹெல்த் கன்சர்ன். அப்போது நமக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது நம்மளுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுதுன்னு தெரியும். ஆனால் நம்ம ஏன் அதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணாதீங்க, அதை நீங்கள் கன்சியூம் பண்ணாதீங்க. அக்கேஷனலி நம்ம சாப்பிட்லாம், நம்ம எப்போயோ டைம் நம்ம கோக் குடிக்கலாம், எப்போயோ டைம் நம்ம மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் பர்கர்லாம் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம அதை டெய்லி மேலே எடுக்கும்போது தான் நமக்கு அது ஒரு ஹெல்த் இஷ்யூவாக வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் அண்ட் பிஸி ஒர்க் கல்ச்சர். எஸ், அஃப்கோர்ஸ் நமக்கு நல்லா தெரியும், இப்போ நம்ம காலையில் 9 மணிக்குள்ள ஆஃபீஸில் இருக்கணும். ஐடி மாதிரி இப்போ ரொம்ப ப்ரெஷர்ஃபுல்லான ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஹைலி ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஆஃபீஸில் ஆன் டைமில் இருக்கணும். அப்படி ஆன் டைமில் இருக்கும்போது அர்பன் மாதிரி ஏரியாவில் ஹை டிராஃபிக் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம கிளம்புனா மட்டும்தான் நம்ம ஆஃபீஸ்க்கு ஆன் டைமில் போக முடியும். அப்போ என்னென்னா 2 ஹவர்ஸ் முன்னாடியே போகிறனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண என்ன ஆகிடும், நமக்கு தேவையில்லாத ப்ரொடக்டிவிட்டிலாம் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு ஜென்ரலாக அல்சர் வரலாம், ரொம்ப அதிகமான ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படலாம், மயக்கம் போடலாம், ஸ்ட்ரெஸ் ஆகலாம், அது மூலமாக நிறைய பாடியோடைய ஹெல்த் இம்பேலன்ஸ் ஆகலாம். அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி போயிடும். அப்போது இந்த மாதிரி அர்பன் சிட்டியில் ரொம்ப பிஸியான ஒர்க் கல்ச்சரில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா குயிக்காக ஒரு ஃபுட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த குயிக் ஃபுட்டு தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுது. ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி இந்த மாதிரி நிறைய முக்கியமான பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அர்பனைசேஷன் காரணமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பெங்களூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், புனேவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் அர்பனைசேஷனுங்கிறது ஒரு பெரிய பீக் லெவலில் போயிட்டு இருக்கனால எங்களுடைய பீப்புளுக்கு டே பை டே அந்த ஜொமேட்டோ ஸ்விக்கிஸ் இல்லாமல் அவங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பாதி டே இருக்காது. ஓகே, ஸோ அவங்களுடைய ஆஃப் ஆஃப் த மந்தோடைய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் தான் அது என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்குது. அது மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி பீப்புளோடைய ஒர்க் கல்ச்சருங்கிறது ஃபியூச்சரில் பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணுது. ஸோ அர்பனைசேஷன், பிஸி ஒர்க் கல்ச்சர் என்ன பண்ணுது, எக்ஸாம்பிள் என்ன, ஸோ ஸ்விக்கி, ஓகே, அண்டு ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் கேட்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், டெல்லி அண்ட் கொல்கத்தா அண்ட் சென்னை, இது மாதிரி நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய சிட்டிஸில் இருக்கக்கூடிய அர்பனைசேஷன் பீப்புள் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஃபுட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறனால இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கறனால இந்த பீப்புள் இந்த அர்பனைசேஷன் கல்ச்சர்னால அதை ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சராக இருக்கிறதுனால பின்னாடி என்ன ஆகுதுன்னா இவங்கள மாதிரி பீப்புள் டயபெட்டிஸ்னாலையும் ஹார்ட் டிசீஸ்னாலையும் அண்டு ஒபிசிட்டினாலையும் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, இப்படி தான் இந்த மாதிரி ஃபாஸ்ட் க்ரோவிங் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்த் கன்சர்ன் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். செகண்ட் இஸ் என்ன, யூத் சென்ட்ரிக் டெமோக்ராஃபிக்ஸ். இப்போது இந்த மாதிரி நம்ம இந்த ஃபாரின் ஐட்டமாக இருக்கக்கூடிய மெக்டொனால்ட்ஸ் அண்ட் டாமினோஸ் பீஸா இது எல்லாமே யாரை அட்ராக்ட் பண்ணுது, யாரை டார்கெட் பண்ணுதுன்னா யங் பீப்புளை தான் டார்கெட் பண்ணுது. நீங்கள் இப்போ நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய, யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஷார்ட்ஸாக இருக்கட்டும், விளம்பரமாக இருக்கட்டும், எல்லா பேப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய கமாடிட்டிஸ். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை நம்ம டார்கெட் பண்ணால் தான் இந்த கமாடிட்டி ரொம்ப வேகமாக சேல் ஆகும். நினச்சி பாருங்களேன், இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ஒரு டீ சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றதுங்கிறது தான் இன்றைக்கி ஒரு அப்பர் மிடில் கிளாஸோடைய கல்ச்சராகவே மாறிடுச்சு. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே மாற்றினது தான். ஆக்சுவலி நம்ம ஊர் கல்ச்சரே கூழும் மோரும் சாப்பிட்றது தாங்க. ஏன்னா நம்ம ஊர் வெயில் காலம், வெயில் காலத்தில் யாரும் டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டாங்க, சரிங்களா. ஸோ அதை ஆக்சுவலி மாற்றிருக்காங்க, நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விளம்பரத்துலேயும் நிறைய டிவிலையும் நிறைய படத்துலையும் மூலமாக மாற்றிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய கல்ச்சருங்கிறது கொக்கோ கோலா சாப்பிட்றதும், மிரண்டா சாப்பிட்றதும், சவனை சாப்பிட்றதும் கிடையாது. டீ காஃபி சாப்பிட்றதே நம்ம கல்ச்சர் கிடையாது. ஓகேவா, நம்மளுடைய கல்ச்சர் நம்ம இந்த ஹாட் பிளேசஸ். ஓகேவா, நம்ம இந்தியா இருக்கிற இடம் இட்ஸ் வெரி வெரி ஹாட்டஸ்ட் பிளேசஸ். இந்த ஹாட்டஸ்ட் பிளேசஸில் நம்ம சாப்பிட்றது இளநீ,
கம்மங்கூழ், மோர். ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சாப்பிடக்கூடியது, இது ஒரு புவர் ஃபேமிலி சாப்பிடக்கூடியதுன்னு அதை ஐடென்டிட்டி பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் போய் நீங்கள் ஒரு கூழ் சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய ஒரு வீடு ரொம்ப ஏழையான வீடு. அப்போ நீங்கள் போய் கூழ் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கூழ் சாப்பிட்றதுல ஏழ்மை கிடையாதுங்க. கூழுங்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம். இந்த ஹாட்டஸ்ட் பிளேசஸில் நம்ம கூழ் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் கூடிய வெப்பநிலை பேலன்ஸ் ஆகுது. அது மூலமாக ஹீட் ஸ்ட்ரோக்கு என்ன பண்ண முடியுது, தடுக்க முடியுது. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய ஹாட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்லாம் என்னன்னா அதனுடைய ஹீட் என்ன பண்ணுது, இன்டர்னலாக இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக யூத் என்ன பண்ணுறாங்க, நிறைய கலர்ஃபுல்லான பாய்ஸையும் நல்லா கலர்ஃபுல்லான கேர்ள்ஸையும் விளம்பரத்தில் வர வச்சு இது மாதிரி நிறைய போர்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, யூத் அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி யூத் அட்ராக்ட் பண்ண மூலமாக என்ன ஆகுதுன்னா, நிறைய யூத் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பேக்கரியில் ஒரு பையனும் ஒரு பொண்ணு ஒரு பெப்சி சாப்பிட்றதுங்கிறது ஒரு சீனான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான விஷயமா போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஓகே, ஆனால் இந்த மாதிரி யூத் தான் இவங்களுடைய டார்கெட். அப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், இதை சாப்பிட்றதுங்கிறது டசன்ட் மேட்டர். அது நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது தான் வரக்கூடிய இஷ்யூ தான் டயபெட்டிஸ், ஒபிசிட்டிஸ், நிறைய பிபிஸ்லாம் வரும். ஓகே, ஸோ யூத் சென்ட்ரிக் டெமோக்ராஃபிஸ், டாமினட் பீஸா, இது நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படியே நீங்கள் எழுதலாம். மெக்டொனால்ட்ஸ் அண்ட் டாமினட் பீஸா, அட்ராக்ட் ஆஃபர், இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகே, அண்டு அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் அண்டு பிராண்டிங். இப்போது நம்ம கொக்கோ கோலா சாப்பிட்றோம், இல்லை மெக்டானல்ட்ஸ் சாப்பிட்றோம், இல்லாட்டி பர்கர் சாப்பிட்றோம்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம ஏன் சாப்பிட்றோன்னா, ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டு காட்டுறதுக்காக ஒரு பிராண்டிங் வச்சுருப்பாங்க. ரொம்ப இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட் ஹீரோஸ், இந்தியாவில் ஃபேமஸான சினிமா ஹீரோஸ், இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிராண்டில் கொண்டு வந்து எதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இவங்க மூலமாக சாப்பிட வச்சு அது நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. பட் ஒரு ரியாலிட்டி பாருங்கள், இப்போ இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸும் கிரிக்கெட் ஹீரோஸும் இந்த மாதிரி ரொம்ப ஃபேஷனான டெடிக்கேட்டடான ஃபெல்லோஸ் எல்லாமே இந்த மாதிரி பர்கர், பீஸா, டாமினோஸ், மெக்டொனால்ட்ஸ் சாப்பிட்டு தான் அவங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் வேணால் இந்த மாதிரி விளம்பரத்தில் நடிக்கிற பீப்புள்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் இது எப்போல்லாம் சாப்பிடுவீங்க, அவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா தெரியும், நல்லா தெரியும், இது சாப்பிட்ற மூலமாக ஹெல்த் இஷ்யூ வரும், குறிப்பாக ஸ்கின் ரேஷஸ் வரும், ஸ்கின் இஷ்யூஸ் வரலாம். அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுட்டெல்லாம் என்னாங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஃபெயிலியர்ஸை கொடுக்கும். அதனால் அவங்க வாலண்டியராகவே இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. இது மாதிரி அக்ரெசிவான மார்க்கெட்டிங்கும் பிராண்டும் என்ன பண்ணுது, நம்மளுடைய யங்ஸ் பீப்புளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டிவியேட் பண்ணுது. எங்கே, ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி. இதுதான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் க்ரோ ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ். ஓகே, அண்டு வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ். ஸோ நம்ம கடையில் போய் காஃபி சாப்பிட்றதுங்கிறது நம்ம ரொம்ப வளர்ந்த மாதிரி ஒரு நாகரிகம் இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி நம்ம காட்டிக்கிறது அப்படிங்கிறது ஆக்சுவலி முட்டாள்தனமான விஷயம். அந்தந்த ஊரில் அந்தந்த சீசனில் அந்தந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு சாப்பிட்றது தான் புத்திசாலித்தனமான விஷயமே தவிர, நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட்டை நம்ம எல்லா சீசன்லேயும் நம்ம தேவையில்லாமல் சாப்பிட்றதுங்கிறது நம்மளுடைய ஆக்சுவலி ஹெல்த் தான் இஷ்யூ பண்ணும். இப்போ நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஃபாலோ பண்ணக்கூடிய பீஸா, பர்கர் அண்ட் காஃபி, டீ, ஹைலி சுகர் கண்டென்ட், இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது எல்லாமே நம்மளுடைய ஹெல்த்தை ரொம்ப டேரெக்டாக இம்பேக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, ஆனால் இது எல்லாமே இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறனாலையும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்தியாவில் பெரிய லெவலில் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது எல்லாமே அல்டிமேட்டாக எதை பாதிக்கும் அப்படின்னா, இந்தியாவுடைய டெமோக்ராஃபிக் டிவிடெண்டாக பாதிக்கும். வாட் இஸ் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்? டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்னா என்னன்னா, ஸோ ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸ், எந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி ரிச் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியோடைய க்ரோத்துங்கிறது சஸ்டைனபிளாக இருக்கும். இப்போ இந்தியாங்கிறது உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப ரிச்சஸ்டான ஒர்க்கிங் பாப்புலேஷன் கூடிய கண்ட்ரி. அதுக்கு என்னத்தோ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 40 to 45% ஆஃப் பீப்புள் இங்கே மோர் யங் பீப்புளாக இருக்காங்க. அவ்வளோ யங்கஸ்ட் பீப்புளை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம இந்தியாவுடைய க்ரோத்தை ரொம்ப வேகமாக கொண்டு போக முடியும். பட் இந்த டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூனால, எக்கனாமிக் கிரைசிஸ்னால மாட்டிக்கிட்டாங்க, ட்ராப் ஆகிட்டாங்கன்னா, இந்த டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு டெமோக்ராஃபிக் டிசாஸ்டராக மாறிடும். டெமோக்ராஃபிக் டிசாஸ்டர் என்ன பண்ணுவோம், இந்த யூத்னால் எந்த யூத்தை வச்சு நம்ம இந்தியாவை க்ரோ பண்ணணும்னு நினச்சோமோ அந்த யூத்னால என்ன ஆகும்னா இந்தியாவுடைய க்ரோத் ஸ்லோ ஆகிடும். ஓகே, இதுதான் பெரிய இஷ்யூ. ஓகே, அப்போ இதான் இஷ்யூ நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா. அப்போது இதை நம்ம எப்படி தடுக்கலாம், அப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரொமோட் பாலிசி ரெகுலேஷன். எஸ், நம்ம என்ன பண்ணோம், பாலிசி ரெகுலேட் பண்ணணும். என்ன மாதிரி பாலிசி ரெகுலேட் பண்ணணும்னா, இப்போ யூஎஸ்ஏ, யூகே மாதிரி நிறைய வெஸ்டர்ன் நேஷன் என்ன கொண்டு வராங்கன்னா, டிராஃபிக்
சிக்னல் பில் கொண்டு வந்திருக்காங்க. டிராஃபிக் பேஸ்டு சிக்னல் என்னன்னா, இப்போ நம்ம ரெட் கலர் சிக்னல் போட்டால் என்ன பண்ணுவோம், நிற்போம். எல்லோ போட்டால் ரெடியாக இருப்போம், க்ரீன் போட்டால் போவோம் இல்லையா. ஆனால் நம்ம ரெட்லேயே போகக்கூடிய பீப்புளாக இருக்காங்க. ஓகே, பட் அவங்க விட்டுருங்க. அப்போ ரெட் போடும்போது நம்ம நிற்கிறோம். அப்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃபுட் லேபிள் என்ன பண்ணுறாங்க, ரெட் கலர் லேபிள் போடுறாங்க. ரெட் கலர் லேபிள் போடுற மூலமாக பீப்புளை என்ன அவேர் பண்ணுறாங்கன்னா, இந்த ரெட் கலர் லேபிள் போட்ட ஃபுட் அப்படிங்கிறது ஹை கலோரிஸ், ஹை ஃபேட், ஹை சுகர் கண்டென்ட் லேபிள் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுற மூலமாக பீப்புளை என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து வாங்காமல் அவாய்ட் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் டிராஃபிக் சிக்னல் லேபிள்னு சொல்லுவாங்க. யூகேல தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு லேபிள் சிஸ்டம் என்ன பண்ணலாம், இந்தியாவில் கொண்டு வரலாம். இது ஒரு நல்ல ஒரு பாலிசிங்க. செகண்ட் பாலிசி என்ன பண்ணலான்னா, நிறைய கலோரி கண்டென்ட், நிறைய அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஹை சுகர் கண்டென்ட், ஹை கலோரி கண்டென்ட்டுக்கு ஃபைன் போடுவாங்க, பெனல்ட்டி போடுவாங்க, நிறைய டேக்ஸ் போடுவாங்க. அப்போ இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, அந்த சாக்லேட்டில் ஹை கலோரிஸ் இருக்குது, ஹை ஃபேட் இருக்குன்னா அந்த சாக்லேட்டோடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்போது எல்லாரும் வாங்கிடுவாங்க. அது ரொம்ப அதிகமாக இருந்தால் நிறைய பேர் வாங்க முடியாது. இந்த மாதிரி நிறைய அதோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி, டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பீப்புள் வாங்கக்கூடிய அந்த விஷயத்தை மோட்டிவேட் பண்ணி குறைக்கலாம். ஓகே, பாலிசி. தென் ப்ரொடெக்ட் சில்ட்ரன் அண்ட் அடல்ட் ஃப்ரம் தி ஹை கலோரிஸ் ஃபுட் கண்டென்ட். இன்றைக்கி நம்ம ஸ்கூலில், காலேஜில், நம்ம ஸ்கூல்லேருந்து குழந்தை ஜஸ்ட் வெளியே வந்தால் போதும், அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேக்கரிஸ், அங்கே இருக்கக்கூடிய நிறைய கடைகள் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான சாக்லேட்டோட, ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஃபுட்டோடு இருக்கும். இது எல்லாமே அந்த குழந்தைங்களே, காலேஜ் பீப்புள் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுனால அதை போய் அவங்க சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் ஹெல்த்தை அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், காலேஜில் என்ன பண்ணணும், ஒரு தனியாக ஒரு மாதத்துக்கு ஒரு 2 கிளாஸ் அலோகேட் பண்ணி ஒரு நிறைய ஃபுட் லெவன்ட்டான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் லெவன்ட்டான பீப்புளை வர வச்சு அவங்க இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். நிறைய ரியல் லைஃப் ஸ்டோரியை கொண்டு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூங்கிறது எப்படி இந்தியாவில் சொசைட்டியும் எக்கனாமியும் இண்டிவிஜுவல் லைஃபையும் பாதிக்குதுங்கிறத டீச் பண்ணி என்ன பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட்ஸை அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் ப்ரொமோட் ரெஸ்பான்சிபிள் இண்டஸ்ட்ரீஸ். ஃபஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நம்ம போயிட முடியாது. ஏன்னா அந்த ப்ராஃபிட் மூலமாக நமக்கு ஃபியூச்சரில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹை கலோரி கண்டென்ட், ஹை சுகர் கண்டென்ட் எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே குழந்தைங்க. அப்போது அந்த மாதிரி குழந்தைகள் ஃபியூச்சரில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுக்காக அவங்களுக்கு ஒரு மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். அது என்னது, ஆர்டிகல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்மளுடைய பீப்புளை நாம் பிரதர்ஹுட்டோட என்ன பண்ணணும், கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்போது நம்மளுடைய சிட்டிசன் எல்லாமே நம்மளுடைய இந்தியன் பீப்புள், நம்மளுடைய சொசைட்டியோடைய ஒரு முக்கியமான ஒரு பீப்புள் அப்படிங்கிறத கன்சர்ன் பண்ணி ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரில் இருக்கக்கூடிய இம்பேக்டை குறைக்கிறதுக்கு அவங்க ஸ்டெப்ஸ் இருக்கணும். அதிகமான கலோரிஸ், அதிகமான கெமிக்கல்ஸ், ரொம்ப சுகாதாரமான இல்லாமல் ஃபுட்டெல்லாம் கொண்டு வராமல் ரொம்ப நீட்டாக, க்ளீனாக, ரொம்ப சேஃபான ஃபுட்டை கொண்டு வரணும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் அது ஆக்சுவலி லேபிள் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரெட் கலர் லேபிள்ங்கிறது ஹை கலோரி லேபிள். இதே எல்லோ கலர் லேபிளாக இருந்தால் ஒரு நியூட்ரலான ஃபுட்னு அர்த்தம். அதாவது ரொம்ப கம்மியான கலோரிஸும் ரொம்ப குறைவான ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு. இதுவே க்ரீன் அப்படின்னா அது மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஃபுட்டாக அவங்க சொல்கிறாங்க. அது மூலமாக சாப்பிடும்போது நிறைய நேச்சுரலான பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய லேபிள் சிஸ்டம் கொண்டு வரலாம். இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வேறு சொல்லலாம், ஸ்டேட் என்ஷோர் சிட்டிசன் ஹெல்த். எஸ், அப்கோர்ஸ் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது டிபிஎஸ்பி சொல்லியிருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலே சொல்லியிருக்கு, ஆர்டிகல் 48A. ஓகே, அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ண முடியும், ஆக்சுவலி 48Aங்கிறது என்விரான்மெண்டல் வரும், 48Aல. பட் டிபிஎஸ்பியில் ஒரு சிட்டிசனோட ஹெல்த்தை கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும், ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையுமே இது இருக்குது. ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 21 அப்படிங்கிற இடத்துல ரைட்ஸ் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இருக்குல்ல, அது கீழே ஒரு சிட்டிசனோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோடைய முக்கியமான டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுற மூலமாக அந்த ஹை க்ரோவிங் ஃபாஸ்ட் இண்டஸ்ட்ரியோடைய ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான வளர்ச்சி என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணி லிமிட் பண்ண முடியும். அது மூலமாக நம்மளுடைய சிட்டிசனுடைய ஹெல்த் என்ன பண்ண முடியும், நம்ம காப்பாற்ற முடியும். இது மூலமாக இந்தியாவுடைய அந்த க்ரோத் என்ன பண்ண முடியும், ஸ்பீட் பண்ண முடியும். இதுதான் இதோடைய முக்கியமான தீம்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, பாயிண்ட்ஸ் போட்டு கீழே எழுதும்போது ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம், கன்க்ளூஷனில் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஹெல்த்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் டிபிஎஸ்பி மூலமாக ஸ்டேட்ஸ் மக்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், எஸ்டிஜி கோல்ஸோடைய 10 ஹங்கர் அண்டு எஸ்டிஜி 3 ஹெல்த், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி சொல்கிறது. அண்ட் WHO ரிப்போர்ட்டை நம்ம ரிப்போர்ட்டை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பாலிசியை கொண்டு வரணும்னு சொல்கிறது எல்லாமே நம்ம கன்க்ளூஷனில் போட்டு என்ன பண்ணலாம், நம்ம முடிக்கலாம். இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு மாடலான ஒரு பாயிண்ட்ஸ். இந்த மாடலான பாயிண்ட்ஸை வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் எழுதி பார்க்கணும்.
எப்பயும் இப்போ ஏன்னா ஒரு ஒரு கொஷின் அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அனலைஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிற மாதிரி தான் கொஷின்ஸோட ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற மேண்டேட்டே கிடையாது. இது ஒரு மாடல் பாயிண்டாக எடுத்துகிட்டு இது ஒரு மாடல் அனலைஸாக எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த கொஷின்ஸை வேறு மாதிரி ஆங்கிள் எழுதி பார்க்கணும். இப்படி எழுதும்போது என்ன பண்ண முடியும், அந்த கொஷினுடைய ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இது மாதிரி வேறு ஒரு கொஷின் எடுத்து என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி பிஓக்கு எடுத்து என்ன பண்ணுங்கள், 2 கொஷின்ஸ் என்ன பண்ணுங்கள், நீங்களே எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஓகே, தேங்க்யூ ஆல்.